இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் வாழ்த்துதல்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது அதிகாரத்தின் 6வது வசனங்களை கடந்த வாரத்தின் நாட்களிலிருந்து கடந்த வாரங்களிலிருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த 85வது சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது வசனம் விதமாக சொல்லுகிறது, எங்கள் உம்முடைய ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தின் அந்த வசனங்களில் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த வசனங்களில் அந்த முதல் வாரத்தில் பார்த்தோம் 15 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதிகளில் தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் அப்படிங்கிறத அந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. அதை கடந்த முதல் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தோம். இந்த வேத பகுதிகளில் மீண்டும் இந்த 6வது வசனம் சொல்கிறது, உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர் வீழ்ச்சியை குறித்து இந்த வேத பகுதிகள் பேசுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ரிவைவல் அல்லது எழுப்புதல் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக உச்சமாக பேசி கொண்டாடி கொண்டிருக்கிறது. எழுப்புதலை குறித்து ஓங்கி பிரபல பிரசங்கிமார்கள் அல்லது அநேக பிரபலமான தலைவர்கள் எழுப்புதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது. எழுப்புதல் எப்பொழுது ஏற்படும் என்பதை இந்த நல்ல நாளில் தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. ரிவைவல் என்கிற அந்த ஆங்கில வார்த்தையினுடைய பதார்த்தம் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது உயிர்ப்பிப்பு, மறுமலர்ச்சி அப்படின்னு வேதம் அந்த பகுதிக்கு டிக்ஷனரியில விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ரிவைவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்பாக ரிவைவல் ஏற்பட வேண்டுமானால் 3 காரியங்கள் நடந்தாக வேண்டும். ரிவ்யூ, ரிவிஷன், ரிவைவ் அப்படிங்கிற வார்த்தைகளின் மூலமாக இந்த 3 காரியங்கள் ஏற்படும் போது மாத்திரமே ரிவைவல் ஏற்படும். ரிவைவ், ரிவிஷன், ரிவ்யூ, இந்த 3 காரியங்களை கிறிஸ்தவ திருச்சபையின் மக்கள் ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விதமான நிகழ்வு ரிவைவ் ஏற்படும் போது மாத்திரமே ரிவைவல் ஏற்படும். ரிவைவ் அப்படிங்கிற வார்த்தை பிழை போட்டு புத்துயிரளி மறுபடியும் உயிர்த்தெழு, மறுபடியும் உபயோகத்திற்கு கொண்டு வா, மறுபடியும் விருத்தியடை அப்படிங்கிற வார்த்தைகளை டிக்ஷனரியில பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ரிவைவல் ஏற்பட வேண்டுமானால் ரிவைவ் ஏற்பட வேண்டும். முதலாவது கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரிவைவ் ஏற்பட வேண்டும். மறுபடியும் உபயோகத்திற்கு கொண்டு வா, மறுபடியும் விருத்தி அடை அப்படிங்கிற வார்த்தைகளின் பதார்த்தங்கள் நிறைவேற வேண்டும். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்தாத பொருட்கள் தான் நம்முடைய வீடுகளில் நிறைந்து காணப்படும். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உபயோகப்படுத்தாத செயல்கள், உபயோகப்படுத்தப்பட முடியாத படுத்தாத கிரியைகள் ஏராளம். இன்றைக்கு ஜெபம் உபயோகப்படுத்தப்படாத ஒரு பொருளாக, உபயோகப்படுத்தப்படாத ஒரு செயலாக காணப்படுகிறது. வேத வாசிப்பு கிறிஸ்தவ சமுதாயத்துல உபயோகப்படுத்தப்படாத ஒரு செயலாக காணப்படுகிறது. ராஜாக்களின் நாட்களில வேத பிரமாணத்தையே தொலைத்து போட்டார்கள். அவங்க வைத்திருந்த ஸ்டோர் ரூம்ல தேடி அதை பழுது பார்க்கும் போது வேத புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அதை எடுத்து வந்து தூசி தட்டி மீண்டும் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த வசனத்தை அவங்க வாசித்தார்கள். ராஜா வாசித்தான். அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்கள் ராஜாக்களின் நாட்களில வாசித்தார்கள். மீண்டும் உபயோகத்திற்கு கொண்டு வந்த போது எழுப்புதல் அவங்க காலங்களிலே ஏற்படுகிறது.
அது ராஜாக்கள் காலமாக இருக்கலாம், நியாயாதிபதிகள் காலமாக இருக்கலாம். மறுபடியும் உபயோகத்திற்கு தேவ செயலுக்கு தங்களை திருப்பும் போது மாத்திரமே ரிவைவல் ஏற்படும். ரிவைவ் கண்டிப்பாக மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ரிவைவ் ஏற்பட வேண்டும். பிழை போற்றுதல், அந்த ரிவைவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிழை போட்டு ஞானிகளின் உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு அதிகாரத்தில் வேதாகமம் அழகாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமொழிகள் 10:21. அநேகருக்கு பிழை போட்டு தேவ வார்த்தையை பிழை பூட்ட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா, இந்த லாக்டவுனால அரசாங்கம், தனி மனிதர்கள், ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள் அநேக உதவிகளை செய்து மக்கள் பிழை பூட்டப்பட வேண்டும் என்று, அவருடைய வாழ்வாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநேக சமுதாய பணிகள் உலகளாவிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. சரீரம் சார்ந்த பிழை பூட்டுதல் நடக்கிறது நன்று. வேதாகமம் ஆவிக்குரிய ஆத்ம பிழை பூட்டுதலை எதிர்பார்க்கிறது. நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஒரு மீட்கப்பட்ட கிறிஸ்தவர் அநேகரை போஷிக்கிற உதடுகளாக, அநேகரை தேவ வார்த்தையினால போஷிக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்போதுதான் ரிவைவல் ஏற்படும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் உட்காரும் போது, நடக்கும் போது அவைகளை குறித்தே பேசு. நாம் நம்முடைய குடும்பங்களில் ரிவைவல் முதலாவது எழுப்புதல் நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட வேண்டும். தேவ வார்த்தையினால நம்முடைய பிள்ளைகளை பிழை பூட்ட வேண்டும். தேவ வார்த்தையினால நம்முடைய பிள்ளைகளை ரிவைவ் பண்ண வேண்டும், பிழை பூட்ட வேண்டும். அது நடக்கும் போது மாத்திரமே நிச்சயமாக ரிவைவல் ஏற்படும். அதோடு கூட இன்னொரு ஆங்கில பதார்த்தத்தை சொல்லுகிறார்கள், ரிவிஷன். மறுபடியும் படித்தல், ரிவிஷன். இப்போ 10th to 12th ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் நடக்குது. மீண்டுமாக பிள்ளைகள் அந்த இறுதி ஆண்டின் தேர்வுக்கு தங்களை தயாரிப்பதற்காக கல்வி நிறுவனங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. திரும்பவும் படித்தல். அதற்கு அந்த ரிவிஷனுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிழை நீக்கம் அல்லது மாற்றுதல் அல்லது திருத்தம் செய்தல். ஃபர்ஸ்ட் ரிவைவ் பார்த்தோம், பிழை பூட்ட வேண்டும். இரண்டாவது, ரிவைவல் ஏற்பட வேண்டுமானால் திருச்சபை மக்களாகிய நாம் ரிவிஷன் செய்ய வேண்டும், மறுபடியும் படிக்க வேண்டும். அநேக பிரசங்கங்களை கிறிஸ்தவ உலகம் ஒவ்வொரு வாரந்தோறும் கேட்கிறார்கள். வாரந்தோறும் பிரசங்கத்தின் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் திரும்பவும் அது படிப்பிக்கப்படுகிறதில்லை, அது திரும்பி பார்க்கப்படுகிறதில்லை, அதை ரிவைஸ் செய்வதில்லை, ரிவிஷன் செய்வதில்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சபைக்கு வருகிற மக்கள் வேதாகமத்தோடு கூட ஒரு நோட்டோ அல்லது ஒரு டைரியோ கொண்டு வருவாங்க. இப்ப யாரும் கொண்டு வர்றதில்லை. பிரசங்கங்கள் எல்லாம் குறிப்பெழுதப்படும், எழுதப்படும். ஒருத்தர் சொன்னாங்க, எழுதுறதோட சரி, அதை போய் மீண்டும் திரும்பி பார்க்கிறது இல்லை. மீண்டும் மறுபடியும் படிக்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். இன்றைய திருச்சபை மக்கள் கேட்ட பிரசங்கங்களை எல்லாம் மீண்டும் திரும்பி பார்த்தார்களானால், ரிவிஷன் பண்ணுவார்களானால், அவங்க வாழ்க்கையில எழுப்ப பிரசங்கிமார்களும் தாங்கள் பிரசங்கித்தவைகளை மீண்டும் ரிவிஷன் பண்ணுங்க.
செய்யப்படும். திரும்பவும் பார்க்கிற பழக்கம், திருப்பி பார்க்கிற பழக்கம், அல்லது பிழை நீக்கம், திருத்தம் செய்ய வேண்டும். அந்த பழக்கத்தை எந்த ஒரு தனி நபர் மீட்கப்பட்ட கிறிஸ்தவன் செய்கிறானோ, அல்லது மீட்கப்பட்ட திருச்சபை மக்கள் மீண்டுமாக பிழை நீக்கம் செய்வதற்கு தங்களை அந்த நிகழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் வாழ்க்கையில நிச்சயமாக ரிவைவல் ஏற்படும். ரிவைவல் ஏற்பட வேண்டுமானால் ரிவைவ் பண்ணுங்க, பிழை போட்டுங்க, மற்றவர்களை பிழை போட்டுங்க, மறுபடியும் உயிர் தருங்கள், மறுபடியும் விருத்தி அடையுங்கள். மறுபடியும் விருத்தி அடையாம ரிவைவல் வந்துடாது. வேத வாசிப்பில மறுபடியும் விருத்தி அடையுங்கள், ஜெபம் பண்ணுவதில் மறுபடியும் விருத்தி அடையுங்கள், தேவ காரியத்தில் தேவ ஜனங்கள் மறுபடியும் விருத்தி அடையும் போது நிச்சயமாக ரிவைவல் ஏற்படும். ரிவிஷன் பண்ணணும். வேத பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை ரிவிஷன் பண்ணுகிறார்கள். வாசிக்கலாம். நெகேமியா 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம், எஸ்ரா 9வது அதிகாரம். இந்த மூன்று புஸ்தகங்களின் 9வது தானியேலில் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று அதிகாரங்களிலும் நெகேமியா, எஸ்ரா, தானியேல், இந்த மூன்று அதிகாரங்களில் 9வது அதிகாரங்களில் பாவ அறிக்கை செய்கிறார்கள். அதுல தானியேல் 9வது அதிகாரத்துல அவங்க பாவ அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தை பார்ப்பதற்கு முன்பாக நெகேமியா அவன் 9வது அதிகாரத்துல என்ன செய்கிறார்கள் என்பதை 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலைகளில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இந்த அதிகாரத்தில் ஒரு ஜாமம் வாசித்ததாக வேத பிரமாணத்தை. ஒரு ஜாமம் என்பது நம்முடைய கால கணக்கில் 3 மணி நேரம். 3 மணி நேரம் வேதாகமம் வேத பிரமாணம் வாசிக்கப்படுகிறது. ஜனங்கள் 3 மணி நேரம் கேட்கிறார்கள் நின்ற நிலையில. நின்ற நிலையில பாட்டெல்லாம் 3 மணி நேரம் 30 மணி நேரம் பாடுவோம், ஆராதிப்போம். ஆனா 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்க மாட்டோம். இப்ப பிரசங்கமே 30 நிமிஷமா மாறி போச்சு. இங்கே 3 மணி நேரம் வாசிக்கப்படுகிறது. 3 மணி நேரம். அடுத்த ஜாமம், அடுத்த ஒரு ஜாமம் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். ரிவிஷன் பண்ணுவதற்கு வேதம் நமக்கு முன்னாடி ஒரு நல்ல கண்ணாடி. யாக்கோபின் புஸ்தகம் அதை அழகாக 1வது அதிகாரத்தில் சொல்கிறது. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கண்ணாடியை குறித்து பேசுகிறது. வேதம் ஒரு கண்ணாடி. அது நம்முடைய எப்படி கண்ணாடி நம்முடைய புற அழகை அல்லது அலங்கோலத்தை புற காரியத்தை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய உள்ளான பகுதியை வேதாகமம் படம்பிடித்து காட்டுகிறது. இந்த வேத பகுதிகளில் அவர்கள் பாவ அறிக்கை செய்ததாக சொல்லுகிறது. 5வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் தேவனுடைய மகத்துவங்களை நெகேமியா சொல்லி புகழுகிறார். அனாவியா என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று 5வது வசனத்தின் இறுதி இடைப்பகுதியில் சொல்லுகிறார். அதுல சொல்லுது, அவருடைய குணாதிசயங்கள் தேவனுடைய தன்மைகளை சொல்லிட்டு அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதாக சொல்லுகிறார். எகிப்தில ஜனங்கள் சிறுமை
இந்த 14, 15 வசனங்களில சொல்லுகிறார். அவங்கள 15வது வசனத்துல ஆணையிட்ட தேசத்துல அவங்கள சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்க செய்தி. அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க? தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். 16வது வசனத்திலிருந்து அவங்க செய்த தவறுகளை பாவ அறிக்கையாக நெகேமியா அறிக்கையிடுகிறார். வாசிங்களேன் 16வது வசனத்துல 9வது அதிகாரம் நெகேமியா 9:16 சொல்லுது, எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாது போனார்கள், செவி கொடுக்க மனதில்லாமல் போனார்கள். 17வது வசனத்துல நீ செய்த அற்புதங்களை நினையாமல் போனார்கள், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். 18ல சொல்லுது, கோபம் மூட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமத்தை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் நீர் மன உருக்கம் உடையவராக நீர் அவர்களை வனாந்தரத்துல கைவிடல, அவர்களை விட்டு விலகல. அவங்க வாய்க்கு தாகத்துக்கு, அவங்க வாய்க்கு மண்ணாவையும் தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுத்து 21வது வசனத்துல 40 வருஷ காலமாக அவங்க வனாந்தரத்துல அவங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படல. ஏன்னா அவர்களை பராமரித்து வந்து தேவன் அவர்களை பராமரித்தார். தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். 25வது வசனத்துல உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள், செழுமையான பூமியை கட்டிக் கொண்டார்கள், சகலவித உடைமைகளை நிறைந்த வீடுகளை, வெட்டப்பட்ட துறவுகள், ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சங்கள், இவைகள் எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டே புசித்து திருப்தி ஆகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நெகேமியா தன்னுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை ரிவிஷன் பண்ணுகிறான், திருப்பி பார்க்கிறான். 26வது வசனத்துல அவங்களுடைய பிழைகளை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து விட்டார்கள். ஏற்கனவே பார்த்தோம், அவங்க தேவனுடைய கற்பனைக்கு செவி கொடல, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இங்க மீண்டுமாக 26வது வசனத்துல கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்து விட்டார்கள். தேவ மக்கள் தாகிய நாம் இந்த நல்ல நாளில் தேவனுடைய வார்த்தையை முன்னாக வைத்திருக்கிறோமா அல்லது தேவ வார்த்தையை பின்னாக வைத்திருக்கிறோமா? முதுகுக்கு பின்பாக தேவ வார்த்தையை தூக்கி எறிந்து விட்டோமா? தேவ வார்த்தையை முன்வைத்து நடக்காம முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தார்கள். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர்
அந்த 26வது வசனத்தின் கடைசி பகுதியில் 28வது வசனத்தில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பை செய்ய தொடங்கினார்கள். 26வது வசனத்துல அவங்க தேவ வார்த்தையை பின்னாக தூக்கி எறிந்து விடுகிறார்கள். 28ல மறுபடியும் பொல்லாங்கு செய்கிறார்கள். 29ல சொல்லுது, கடைசி பகுதியில் உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விளக்கி செவி கொடாமல் தங்கள் கருத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். நெகேமியா, எஸ்ரா, தானியேல், இந்த தேவ பக்தர்கள் வாழ்ந்த காலத்தில் தேவ மக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றைய காலகட்டத்தின் திருச்சபையின் மக்களும் அப்படியே காணப்படுகிறார்கள். நாம் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மீட்கப்பட்ட ஒவ்வொருவனும் நாம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். அவங்களை குறித்து மீண்டுமாக சொல்லுது 34ல அவங்க செய்த தவறுகளை எல்லாம் அறிக்கையிடுகிறார்கள், ஒத்துக்கொள்ளுகிறார்கள். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவைகளை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். மீண்டும் மீண்டுமாக உயிர் மீட்சி ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கற்பனை கவனிக்காமல் போவது, தேவனுடைய வார்த்தையை முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து விடுவது. சங்கீதம் 50 என்று நினைக்கிறேன், அந்த வசனத்துல சொல்லுது, 17வது வசனம், நீ சிச்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். வார்த்தையை பின்னாக எறிந்து போட்டால் ரிவைவல் ஏற்படாது. வார்த்தையை முன்பாக வைத்து, தேவ வார்த்தையை முன்பாக வைத்து பயணிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் எழுப்புதல். வார்த்தையானவர் மாம்சமானார், மாம்சமான நாம் வார்த்தையாக மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களே கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள். மையினால் அல்ல, கற்பலகைகளில் அல்ல, ஆவியினால நம்முடைய சதையாகிய இருதய பலகையில எழுதப்பட்டிருக்கிறது என்று கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லுகிறார். வார்த்தையானவர் நமக்காக மாம்சமானார், மாம்சமான நாம் வார்த்தையாக மாற வேண்டும். தேவ வார்த்தையினால் நிறைந்த ஒரு வாழ்வு. இங்கே தேவ மக்கள் தேவ வார்த்தைக்கு தங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். மீண்டுமாக அவங்க செய்த தவறுகளை அறிக்கை செய்கிறார். கவனியாமலும் போனார்கள். 35வது வசனத்தில் சொல்கிறது, நீர் அவர்களுக்கு தந்த தேசத்துல அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தீர். உம்முடைய பெரிய தயவினாலே நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்துல உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு
திரும்பாமலும் போனார்கள். மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்போது ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை செய்கிறானோ அப்போது ரிவைவல் ஏற்பட்டுவிடும். தேசத்தில் ரிவைவலை எதிர்பார்க்கிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில எழுப்புதல் வந்தாக வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் போனோம், தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமல் போனோம், இவ்விதமாக அறிக்கையிடுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதற்கு எல்லாமே காரணம் நீர் எங்களுக்கு தந்த உமது பிரமாணத்தின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை எங்கள் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தது. அங்க விலை நீக்கம் செய்கிறார்கள். நெகேமியா மாத்திரல்ல, தானியேல் கூட 9ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்தோம். நெகேமியாவோ எஸ்ராவோ தானியேலோ அவங்க பாவம் செய்யல, ஆனால் அவங்க மூதாதையர், அவங்க முன் தலைமுறையினர், அவங்க பெற்றோர், அவங்க வழிவந்தோர் செய்த பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள். உம்முடைய கற்பனைகளை விட்டு அகன்று போனோ, உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோ. 9வது வசனத்தின் 6வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல தானியேல் விதமாக அறிக்கையிடுகிறார், ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகங்களின் நிமித்தம் இந்நாளில் எங்களுக்கு இருக்கிறபடி வெட்கம் எங்களுக்கு உரியது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் வெட்கத்துக்கு உரியவர்களானோ என்று 8வது வசனத்தில் சொல்கிறார்கள். இங்கே பாவ அறிக்கை செய்கிறார்கள். ரிவைவல் ஏற்பட வேண்டுமானால் ரிப்பன்ட், ஏதோ மனம் திரும்புதல் ஒரு நாள் நிகழ்வு என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ரிப்பன்ட், நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிரியைகள். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற புது வாழ்வு வாழுங்கள். பேருதான் நியூ லைஃப். பழைய வாழ்க்கை அப்படியே இருக்கு. சர்ச்சுக்கு பேரு நியூ லைஃப். நாளைக்கு அவங்க அந்த நகரத்துக்கு அந்த ஊருக்கே நியூ லைஃப் பேர் வச்சிருவாங்க. ஆனா லைஃப் மாத்திரம் நியூவா மாறல, பழசாவே இருக்கு. பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளையும் களைந்து ஓட்டி உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு எபேசியர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கே நெகேமியா புதிதாக்கம் செய்கிறான், எஸ்ரா புதிதாக்கத்தை செய்கிறான், தானியேல் அவன் பங்கு பெற்ற திருச்சபையை புதிதாக்கம் செய்கிறான். எங்கே புதிதாக்கம் செய்யப்படுகிறதோ அங்கதான் ரிவைவல். ரிவிஷன் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டிய ஒரு செயல். ரிவ்யூ, 3வது ரிவ்யூ, திரும்பி பார்த்து தெளிதல். இந்த ரிவிஷன் ரிவ்யூ ரெண்டும் கொஞ்சம் ஒன்றுதான். ரிவ்யூ பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ரிவ்யூ பண்ண வேண்டும், மறுபடியும் திரும்பி பார்த்து தெளிதல். ரிவிஷன் செய்யணும், பிழை நீக்கம் செய்கிறார்கள். இந்த 3 நபர்களும் நெகேமியாவும் எஸ்ராவும் தானியேலும் ரிவ்யூ பண்ணுகிறார்கள். திரும்பி பார்த்து தங்கள் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறார்கள், பிழை நீக்கம் செய்கிறார்கள். 2வது, 3வது தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறார்கள்.
மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவர் ஒரு குருடனுடைய கண்ணை திறக்கிறார். அவர் பெத்சாயிதா என்கிற 8வது அதிகாரத்துல அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஊரார் தான் குருடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவன் கேட்கல, இந்த குருடன் தன் கண் திறக்கப்படணும். அவன் கேட்கல, பர்த்திமேயு கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. ஆனா இந்த குருடன் அவன் கேட்டதாக சொல்லல, அவனோடு கூட இருந்த மக்கள் வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறெடுத்து பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறாய். தெளிவாய் அவனால பார்க்க முடியல. ரிவ்யூ தெளிவாய் பார்த்தல், மறுபடியும் திரும்பவும் பார்த்து தெளிவு பெறுதல். இன்றைய திருச்சபை இந்த குருடன் முதல் விசை ஆண்டவர் தொட்ட போது அவருடைய நிலை எப்படி இருந்ததோ அப்படிதான் காணப்படுகிறது. நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன் என்று சொல்லுகிறார். பின்பும் ஆண்டவர் அவனை மறுபடியும் 2வது விசை அவன் கண்களில் கையை வைக்கிறார். 25ல பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ரிவ்யூ தெளிவாக பார்த்தல். ஆண்டவரே 2ஆம் விசை என் கண்களை தொடு ஆண்டவரே. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசம் உள்ள மனக்கண்களை தெளிவாய் பார்க்கிற தன்மையை திருச்சபை தெளிவாய் பார்க்கும் போது ரிவைவல் வந்துடும். ரிவ்யூ இந்த நல்ல நாளில் ஆண்டவரே நாங்கள் தெளிவாய் பார்ப்பதற்கு எங்கள் கண்களை 2ஆம் விசை தொடும். அதனாலதான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லுது, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. சங்கீதம் 13ல சொல்லுது, எதுவரைக்கும் இங்க தாவே கேட்கிறான். நான் மரண நித்திரை அடையாதபடி. சங்கீதம் 13ல இப்படிதான் ஆரம்பிக்கும். எதுவரைக்கும் இங்க தாவே 13:1-2 வசனங்களில் பார்த்தீர்களா? எதுவரைக்கும் இங்க தாவே என்னை மறந்திருப்பீர். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். எதுவரைக்கும் கண் தெளிவா, நம்முடைய கண் தெளிவாகிற வரைக்கும் ஆண்டவர் மறந்திருப்பார், மறைத்திருப்பார். சஞ்சலம். அந்த 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். கர்த்தாவே எதுவரைக்கும் மறந்திருப்பீர். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் இப்படி சொல்லிட்டு அந்த மனிதனே பதிலையும் சொல்லுகிறார். 3வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும்.
நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்முடைய கண் தெளிவாகிற வரைக்கும் சஞ்சலம் இருக்கோ. நம்முடைய மனக்கண், இந்த புறக்கண் அல்ல. எந்த மனிதனுடைய மனக்கண் திறக்கப்படுகிறதோ சுவிசேஷத்தினால், சத்திய வசனத்தினால், பிரகாசம் உள்ள மனக்கண்களை நானும் நீங்களும் பெறாத வரைக்கும் ஆண்டவர் மறந்துதான் இருப்பார், மறைந்திருப்பார். உம்முடைய முகத்தை ஆண்டவரே எனக்கு ஏன் மறைப்பீர்? எதுவரைக்கும் எனக்கு சஞ்சலம்? நம்முடைய கண் தெளிவாகிற வரைக்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. வேத வார்த்தைக்கு திரும்புவோம் நம்முடைய வாழ்க்கையை. ஆண்டவரே, எங்க மனக்கண்களை திறந்தரும், திரும்பி பார்த்து நாங்க தெளிவு பெறுவதற்கு எங்க மனதில் தெளிவு. அதனாலதான் பேருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். மன தெளிவு. மனம் தெளிவடையும் போது மாத்திரமே ரிவைவல். அந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த சம்பவங்களில அந்த இளைய குமாரன் அவனுடைய புத்தி தெளிந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதற்கு முதல் அச்சாரம் என்ன தெரியுமா? 17வது வசனத்தில் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அதான் அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய மாற்றம், மறுமலர்ச்சி. அவன் வாழ்க்கையில எழுப்புதல் ஏற்படுவதற்கு காரணமே, மாற்றம் ஏற்படுவதற்கு அல்லது உயிர் மீட்சி ஏற்படுவதற்கு காரணமே அந்த 17வது வசனத்தில் ஏற்படுகிற புத்தியில தெளிவு. புத்தியில அந்தகாரம் வந்து விடுகிறது. அவன் புத்தி தெளிந்த போது அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவு, மன தெளிவு வேண்டும். ஆண்டவரே, நாங்க மறுபடியும் திரும்பி பார்த்து தெளிவு பெற எங்களுக்கு உதவி செய்யும். ரிவைவ் ஏற்பட வேண்டும். 3 காரியம். 1, ரிவைவ், பிழை போட்டு அல்லது மறுபடியும் நிறுத்தியதை மறுபடியும் உபயோகத்திற்கு கொண்டு வா. ரிவைவ், ரிவிஷன், பிழை திருத்தம் செய், மாற்றத்தை, திருத்தத்தை உன்னில் உண்டாக்கு. ரிவ்யூ, மறுபடியும் திரும்பி பார்த்து தெளிவு பெறுதல். இந்த 3 நிகழ்வுகள் தனி மனிதனாகிய எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற நபர்களுக்குள்ள ஏற்படும் போது மாத்திரம்தான். முதல் எனக்குள்ள ஏற்பட வேண்டும் ரிவைவல். என் குடும்பத்தின் நபர்கள், நான் பங்கு பெறுகிற ஸ்தல சபையில ரிவைவ் ஏற்பட வேண்டும். ரிவைவ், ரிவிஷன், ரிவ்யூ. இந்த 3 ஏற்படும் போது இன்னொன்று ரெவலேஷன் ஏற்படும், வெளிப்பாடு. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபையின் மக்கள் வெளிப்பாடை பெறுவதற்காக பிரபல பிரசங்கிமார்களை நோக்கி ஓடுகிறார்கள். வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காக, தங்கள் எதிர்கால வாழ்க்கையின் வெளிப்பாடுகளை பெறுவதற்காக அங்கலாய்த்து ஓடுகிறது. வெளிப்பாட்டை வேதாகமம் நம் கரங்களில் தந்திருக்கிறது. சங்கீதம் 19வது அதிகாரத்துல தேவனை பற்றிய வெளிப்பாட்டை அந்த 19வது அதிகாரத்தின் 1லிருந்து 6 வசனங்கள் சொல்லுகிறது. 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை பற்றிய வெளிப்பாட்டை அந்த புஸ்தகங்கள் சொல்லுகிறது. 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை
இன்றைய திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே கனவின் வழியாய் பேசும், சொப்பனங்கள் வழியா பேசும், அல்லது பிரத்யேகமா பேசும் எதிர்பார்க்குது. ஆனால் வேதம், இந்த எழுதப்பட்ட புஸ்தகம் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது, அது ஆத்துமாவை என்னெல்லாம் செய்யுதுன்னு எபிரேயர் 4வது அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது 4:12. அது ஆத்துமாவை என்னெல்லாம் செய்யுது, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையளிக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லுது. ஆண்டவர் இந்த எழுதப்பட்ட இந்த 66 புஸ்தகங்களிலிருந்து தான் பேசுவார். ஆண்டவர் இயேசுவே சொல்றார், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. யோவான் புஸ்தகத்துல, சுவிசேஷ புஸ்தகத்துல ஏராளமான இடங்களில் சொல்வார், நான் சுயமாய் வரவில்லை, என் உபதேசமும் சுயமாய் உண்டாகவில்லை, என்னை அனுப்பினவரால் உண்டானது. எனக்கு பின்பொரு வேறொருவர் வருவார், வேறொரு தேற்றவாளன் வருவார், அவரும் சுயமா பேச மாட்டார், என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். இந்த வெளிப்பாட்டை திருச்சபை மக்கள் அடைய வேண்டும். வேத வெளிப்பாடுகளை, இந்த 66 புஸ்தகங்களில் இருக்கிற வெளிப்பாடுகளை திருச்சபையின் மக்கள் அனுபவிக்கும் போது மாத்திரமே ரிவைவல் வரும். வெளிப்பாட்டை பெறுவதற்காக கூடாரத்தையும் கோபுரங்களையும் நோக்கி பயணிக்கிறார்கள். வெளிப்பாட்டை பெறுவதற்காக பாஸ்டர்மார்களையும் சர்ச்சாக்காருக்கோ சிடிஎம்கோ எந்த ஃபுல் காஸ்பலுக்கோ எங்க போனாலும் வெளிப்பாடு தேவ வார்த்தை மூலமாக தான் வெளிப்படும். தனி மனிதன் மூலமா வெளிப்படாது. தனி மனிதன் மூலம் வெளிப்பட்டா அநேக தவறுகள் ஏற்படும். கடந்த வாரத்தில் அவர் அண்ணா சொன்னாரு, மெல்கிசேதேக் அவன் ஏதோ பிறந்தான், அவன் ஏதோ வாழ்ந்தான், போயிட்டான், அவனை போல நம்ம இருக்கக்கூடாது. நோவா என்கிற மனிதன் உருவாக்கப்படுவதற்கு காரணமே மெல்கிசேதேக். சாரி, மெல்கிசேதேக் மெத்தூசலாம். மெத்தூசலாம் ஏதோ வந்தான், பிறந்தான், புள்ள குட்டிகளை பெற்று உண்டாக்குனா, ஏதோ வாழ்ந்தான், போயிட்டான் அப்படின்னு பேசுறாங்களா? உடனே அந்த அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு, டிவி ஆஃப் பண்ணு. மெத்தூசலாம் அவன் ஒரு தேவ மனிதர். 969 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர். ஏனோக்கின் குமாரன் அவன். தேவனோடு சஞ்சரித்ததை, தகப்பன் சஞ்சரித்ததை பார்த்தால் அவனும் தகப்பனுடைய வழியில தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவன் மரணத்துக்கு பிற்பாடுதான் பெரும் வல்லமை. ஆண்டவர் அவன் மரணத்துக்காக காத்திருந்தார், ஜனத்தை அழிப்பதற்கு. மெத்தூசலாவுடைய நாட்கள் முடிந்தவுடன் தான் ஜலப்பிரளயமே உண்டாகிறது. இவன் என்னை தேற்றுவான் என்று பெயரிடுகிறார்கள். நோவாவுக்கு பெயரிட்டதே மெத்தூசலாம் தான். எங்கேயோ மெத்தூசலாம் அந்த 5வது அதிகாரத்திலே சாகல. 7வது அதிகாரத்துல ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டாயிற்று வார்த்தை 7வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல வருது. அந்த ஜலப்பிரளயம் உண்டாகிற நாளுக்கு முந்தின நாள் தான் அவனுக்கு மரணம். நிறைய பேரு அவன் தேராக ஊர்ல இருந்துட்டான். அவன் ஈசாக்கின் பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். ஒரு ஆதாம் 9 தலைமுறைகளை பார்த்தார். லாமேக்குடைய 56வது வயசுலதான் ஆதாம் மரணத்தை சந்திக்கிறார். ஆதாம் 5ஆம் அதிகாரத்தின் 1வது 2வது வசனத்திலே அவனுக்கு
11வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஏனோஸ் நோவாவின் 78வது வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் 9 தலைமுறை 8 தலைமுறைகளை பார்த்திருக்கிறார்கள். மெத்துசலாவும் அப்படித்தான். இவன் என்னை தேற்றுவான் என்று நோவாவுக்கு பெயரிட்டவனே மெத்துசலா. நோவா தன் காலத்து மனிதர்களாக நீதிமானாக உத்தமனாக காணப்பட்டதற்கு காரணமே மெத்துசலா. அதனால வேத வெளிப்பாடுகளை ஒழுங்கா பெறுங்க, ஒழுங்கா பிரசங்கிங்க. இஷ்டமோட வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். ஸ்தேவான் மதிகட்டவன் போல மரித்தான் என்று ஒரு மனிதன் பிரசங்கித்தான். அதுவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. புதிய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய இரத்த சாட்சி, இயேசுவுக்கு அப்புறம் இரத்த சாட்சியாக மரித்த முதலாவது நபர் ஸ்தேவான். ஒரு மகிமையான மரணம். பரலோகத்தில் வலது வாசத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரன் எழுந்து நிற்கிறார். மதிகட்டவன் செத்தது போல செத்தான் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அப்படித்தான் இப்ப மெத்துசலாவை பேசுறாங்க. நல்ல நாளில் வேத வெளிப்பாடுகளை பெறுவோம். பெரிய பிரசங்கியாராக, பெரிய சபைக்கு தலைவர்களாக இருக்கலாம். அவங்களால எழுப்புதல் வந்துடாது. ஆண்டவர் சாதாரணமானவனையும் பயன்படுத்துவார். 2007 போபால் பட்டணத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு குக் கிராமம், ஆதிவாசி, போபால் இருந்து சுத்தாவா என்கிற ஒரு பகுதி, மிலிட்டரி ஏரியா, ராணுவ தளவாடங்கள் அல்லது ராணுவ முகாம்கள் உள்ள பகுதி. எப்படி கோயம்புத்தூருக்கு மதுக்கரை இருக்கிறதோ அதுபோல அந்த சுத்தாவா என்கிற பகுதியில ஒரு ஆதிவாசி வாழ்கிற குடியிருப்பு பகுதியில மகேஷ்குமார் கும்ரே என்கிற ஒரு மனிதன், ஒரு ஆதிவாசி, ஒன்னும் தெரியாது, அவனுக்கு சத்தியமே தெரியல. ஆனவர் 2007 அதற்கு முந்தைய ஆண்டுகளில் அந்த மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து குவிகிற ஒரு நிலை. இயேசு என்கிற அந்த புண்ணிய நாமத்தை உச்சரித்தது நிமித்தம் அற்புதங்கள், அடையாளங்கள். நாங்க போயிருந்த போது ஒண்ணு இல்லை, எல்லாம் ஒன்றுதான். அவனுக்கு அரசாங்கம் அவனை தடை செய்து விட்டது. ஆண்டவர் சாதாரணமானவர்களையும் அசாதாரண கிரியைகளுக்கு பயன்படுத்துவார். இன்றைக்கு இருக்கிற பிரபலங்களை எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சாதாரணமானவனை, பந்தி விசாரிக்கிற பிடிப்புவை தேவன் பயன்படுத்தினார். பந்தி விசாரிக்கிற ஸ்தேவானை ஆண்டவர் ஆதி அப்போஸ்தல நாட்களில் பயன்படுத்தினார். சாதாரணமானவர்களையும் எவன் மன தெளிவு பெறுகிறானோ, எவன் ரிவிஷன் பண்ணுகிறானோ, கர்த்தர் நிச்சயம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல். இந்த நல்ல நாளில் இந்த 4 காரியங்களை செய்வோம். ரிவைவல் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கிற இன்னொரு 3 காரியம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ரிவைவல் ஏற்பட வேண்டுமானால் ரிவைவ் ஏற்பட வேண்டும், ரிவிஷன் ஏற்பட வேண்டும், ரிவ்யூ ஏற்பட வேண்டும், ரெவலேஷன் ஏற்பட வேண்டும். வெளிப்பாடுகளை திருச்சபையின் மக்கள் பெற வேண்டும். இனி இருக்கக்கூடாது. இன்றைய கிறிஸ்தவ உலகில் தான் நிறைஞ்சு காணப்படுது. ஒண்ணு, அடுத்தது இருக்கக்கூடாது ரிவெஞ்ச். இன்றைக்கு ஊழிய ஸ்தாபனங்கள் அல்லது சபை ஸ்தாபனங்கள் பழி வாங்குகிற செயல்கள். ஒருவேளை தங்களிலிருந்து வெளியே போனவங்களை பழி வாங்குதல், அது எனக்கே உரியதுன்னு சொல்றார். ஒரு ஸ்தாபனம் இன்னொரு ஸ்தாபனத்தை பழி வாங்குது. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிந்து போவீர்கள் என்று சொல்லுது. ரிவெஞ்ச். இன்னைக்கு ஏன் ரிவைவல் ஏற்படவில்லை? ரிவெஞ்ச், பழி வாங்குதல் அல்லது பழிக்கு பழி வாங்குதல். அதுதான் இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனை. அதுதான் திருச்சபையின் பிரச்சனையும் அதுதான். உலக பொருளாதார
ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரத்தின் இறுதி பகுதிகளில பிரியமானவர்களே, அதுல 18ல சொல்லுது, 17லே சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். 18ல சொல்லுது, கூடுமானால் உங்களான மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். தேவன் பழி வாங்குவதற்கு விட்டுவிட வேண்டும். உன் சத்துரு இடரும் பொழுது களி கூறாதிருப்பதாக, உன் சத்துரு விழும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக, அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள். இதே நீதிமொழிகள் புஸ்தகத்தின் வசனத்தை தான் ரோமர் 12வது அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். அன்றையும் உன் சத்துருக்கு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க போதனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் பானம் கொடு. நீ அப்படி செய்வதனால் அக்கினி தலை அவன் தலையின் மேல் குவிப்பார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல். இந்த வார்த்தையை நம்ம அதிகமா எழுதுறது இல்லை. ஒரு உலகத்து மனுஷன் அவன் தன்னுடைய 4 வீலர் எழுதி வச்சிருந்தத கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தேன். தீமைக்கு நன்மை செய். அப்ப கேட்ட, இந்த வார்த்தை எங்கிருந்து தம்பி எடுத்தேன்? நல்லா இருந்தது, ஒரு இதுல இருந்தது பார்த்தேன், நல்லா இருந்தது, எனக்கு தெரியல இது எதுல இருக்குதுன்னு கேட்டேன், தெரியல அப்படின்னா. இது பைபிள் சொல்லுது, தீமைக்கு நன்மை செய், தீமையை நன்மையினால் வெல். உலகத்து மனுஷனுக்கு கூட தெரியும், தீமைக்கு தீமை செய்யாத, அவன் செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாத அப்படிங்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகங்களில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரிவைவல் ஏற்படாததற்கு காரணம் பழி வாங்குதல். கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குள்ள இன்றைக்கு பழி வாங்குகிற செயல்கள் ஏராளம். ஒரு ஸ்தாபனத்திலிருந்து நின்றுட்டா அந்த நின்ன மனிதனை கட்டம் கட்டி ஓரம் கட்டி அவனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அத்தனை வாங்கிடுவாங்க. போட்டுமே தனியா போறானா, ரைட், வாழ்ந்திரு, சுகித்திரு, ஆண்டவர் உன்னையும் பயன்படுத்துவாராக. ஏதோ இந்த முழு இந்தியாவுக்கு எழுப்புதல் ஒரு மனுஷனை தான் நினைச்சிட்டு இருக்கிற இல்ல. ஒரு ஆசிரியருக்கே 40 மாணவன் தான், ஒரு பாஸ்டருக்கு 40 மக்கள் தான் இருக்கணும். அரசாங்கத்தின் கோஷமே 40 குழந்தைகளை ஒழுங்கா உருவாக்க முடியாது. 4000, 400, 4 லட்சம், எங்க சபையில 8 லட்சங்கிறான். தென்கொரியாவில் ஒருத்தன் 8 லட்சம் என்ன பண்றது? எழுப்புதல் 2006 ஒரு அண்ணன் சொன்னாரு, 5ல செல்வம் எழுப்புதல் வரும்போது மக்கள் தெருவில் இருந்தே கர்த்தரை ஆராதிக்க போறாங்க. கட்டடம் எல்லாம் உண்டாக்க முடியாது. அவர் மறித்து போயிட்டார் 2006. ஆண்டவர் எழுப்புதலை தரும்போது கட்டடத்துல நின்று ஆராதிக்க முடியாது, அப்படியே தெருவுக்கு வருவான், வீதியில நின்னே கர்த்தரை ஆராதிப்பான் அப்படின்னார். ரிவர்ஸ் ஒளிந்தால் ரிவைவல் வரும். கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குள்ள, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள பழி வாங்குகிற எண்ணம். ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் கூட பேச மாட்டேங்கிறான். இன்னைக்கு திருச்சபையில் இருப்பது ரிவர்ஸ். இன்னொன்னு ரேவலை, REVLRY, நாய்ஸ் ஃபெஸ்டிவல், ஆரவாரத்தோடு கூடிய பெரும் சத்தத்தோடு கூடிய பெரும் விழாக்கள். இன்னைக்கு இதுதான் திருச்சபையில் இருக்கு. எல்லாம் லைவ்ல நடக்கிற
சென்னையில் ஒரு பிரபல தலைவருடைய மகன் நடத்துகிறார். 2007 இந்த 13 ஆண்டுகள்ல தான் இது அப்படியே 2007 உள்ள லேண்ட்ஸ் ஆனது இன்றைக்கு வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடுது. அவரே பேசுறார், இன்றைக்கு நடத்துகிற மனிதனை கண்டம் பண்ணி பேசுகிறார். களியாட்டம், ஆரவாரத்தோடு கூடிய பெரும் திருவிழாக்கள், ஆராதனை திருவிழாக்கள். ரிவைவல் ஏற்படுவதற்கு 3 மணி நேரம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள். மறு 3 மணி நேரம் அறிக்கையிட்டார்கள். நெகேமியா 9வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல 3வது வசனத்துல. இன்னைக்கு மணிக்கணக்கா ஒருத்தர் 40 நாள் ஆராதனை மனப்பாறையில் வச்சிருந்தார். தொடர்ந்து கண்டினியூ எத்தனையோ பேரை கூட்டு ஆராதனை லட்சால எத்தனையோ 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு 6-7 லட்சம் செலவு பண்ணி இடைவிடாமல் ஆராதனை 40 நாள் எழுப்புதல் வராது. இந்த 2007 அந்த ஆரவார ஆர்ப்பாட்டம், ஆரவாரமான லைவ்ல நடத்துகிற ஆராதனை முறையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அந்த கூட்டத்தில் நடந்த கூத்த ஒரு சீடியில பார்த்தேன். இந்த தீபந்தத்தை ஜோதி ஒரு லைட், கேஸ் லைட்ட எரிபந்தம் போல விளையாட்டு வீரர்கள் கொண்டு வருகிறார்களே, அப்படி ஒண்ணு பிடிச்சிட்டு வந்தான். மேடையில் ஒரு 10-30 பாஸ்டர் நிற்கிறாங்க. சென்னையின் ஆவிக்குரிய தகப்பன்மார்களா, என்ன பண்றது முட்டாளு. எல்லாரும் அந்த தீபந்தத்தை கையில வாங்கி ஜெபம் பண்றாங்க. 30 கையில வாங்கி குடிச்சு, 30 கையில வாங்கி தீபந்தத்தை குடிச்சு ஜெபம் பண்ணுது. 30 இளைஞருக்கு அந்த பெரிய ஸ்தாபனத்துடைய அந்த பையனோட அப்பா குடிச்சு அவரும் ஜெபம் பண்றாரு. குடிச்சுட்டே 30 ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வாலிப பையன் கையில கொடுக்குறாங்க. அவன் அந்த கூட்டத்துக்குள்ள ஓடுறான். உடனே சொல்றான் மைக்ல, கர்த்தருடைய அக்கினி நம் நடுவில வந்து விட்டது. கர்த்தருடைய அக்கினி வந்தா அந்த 30 செத்து போயிருக்கும், அங்க இருக்கிற லட்சமும் செத்து போயிருக்கும். அவன் சொல்றான் கர்த்தருடைய அக்கினி நம் நடுவிலே வந்து விட்டது. சென்டர்ல அந்த ஆராதனை நடக்கிற அந்த கிரவுண்ட்ல சென்டர்ல ஒரு பெரிய கேஸ் லைட் வச்சிருக்கான். அது பிரம்மாண்டமா எரிய ஒரு பெரிய லைட். அதுல ஒரு கப்புன்னு பத்த வைக்கிறான். கர்த்தருடைய அக்கினி நம் நடுவில் வந்து விட்டது. ஏற்பாட்டை போல அந்த ஒரே மலையில அக்கினி இறக்குறது போல இறக்குன ஒரு பயம் இருக்க மாட்டான். அக்கினி அக்கினி பேசுற வாயில ஆண்டவர் இறக்குவார். அக்கினியா, அக்கினி என்ன செய்யுங்கிற அர்த்தம் தெரியாம அக்கினிய பேசுகிறான். மடையர்கள், மதிகேடர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு திருச்சபைக்கு தலைவர்களாக இருப்பது மதிகெட்ட செயல். எங்க எழுப்புதல் வரும்? ஏன் நிகழ்ச்சியால் எழுப்புதல் வந்துடார். உங்கள் தலைமுறை மனம் திரும்புங்க. இன்றைக்கு அடுத்த 3வது இருக்கிறது ரெவென்யூ, வருமானம், இன்கம். எழுப்புதல் ஏற்படாததற்கு காரணமே ரெவென்யூ. அது உலகளாவிய சபையா இருக்கலாம், மெயின் மெயின் சர்ச்சா இருக்கலாம், அல்லது பெந்தேகோஸ்தே சபைகளாக இருக்கலாம். எல்லாமே இன்கம், வருமானத்தை முன்வைத்துத்தான் பயணிக்கிறது. அப்போஸ்தலர் நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதல், அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் இறுதி வசனம் சொல்கிறது, தங்கள் காணியாட்சி சுதந்திரங்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். வருமானங்கள் எல்லாம், இன்கம் எல்லாம் காலுக்கு கீழே இருந்தது. ஏன் ரிவைவல் ஏற்படல? ரிவர்ஸ், பழிவாங்குகிற மனநிலை, ஆரவாரமான களியாட்டு நிறைந்த ஆராதனை. இன்னைக்கு ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கிறான், அவனை போட்டு திட்டியோ திட்டுறீங்க போது உங்களை பாருங்க. முதல் மனம் திரும்புங்க. 2007 செஞ்ச அந்த கேடு கூத்துக்கு மனம் திரும்ப. ரெவென்யூ சொல்றது, ரெவென்யூ வருமானம். இன்றைய சபை ஸ்தாபனங்கள் உலகளாவியதாக இருக்கலாம், உள்ளூர்ல இயங்குகிறதாக இருக்கலாம்.
எல்லாமே இன்கம் வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. பணம் தேவை, நல்லது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பிரசங்கி சொல்லுகிறான், நல்லது. பணம் நமக்கு வேலைக்காரனா தான் இருக்கணும். அது எஜமானனாக மாறிவிடக் கூடாது. இன்றைய திருச்சபையில பணம் தான் எஜமானனாக இருக்கிறது. பணத்தை காலுக்கு கீழே கொண்டு வா, அது தலைக்கு மேல வச்சு ஆடி கொண்டு இருக்கிறார். காலுக்கு கீழே கொண்டு வா, எழுப்புதல் வந்துவிடும். பணத்தை காலுக்கு கீழே எந்த ஒரு தனி மனிதன் கொண்டு வருகிறானோ, எந்த ஒரு திருச்சபை பணத்தை காலுக்கு கீழே கொண்டு வருதோ, அப்போது எழுப்புதல். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரமே என் கிருபை உனக்கு போதும். அது மட்டும் ஞாபகம் இருக்கும். உண்மையிலே என்பதன் போது. ஆனா அந்த 12ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 14வது வசனத்தின் நடுப்பகுதியில் சொல்லுகிறார், நான் உங்களை வருத்தப்படுத்துகிறதில்லை, நான் உங்களுடையவை அல்ல, உங்களையே தேடுகிறேன். உங்களுடைய பாக்கெட்டை அல்ல, உங்களுடைய பொருளை அல்ல, உங்களுடைய சொத்தை அல்ல, உங்களுடையவை அல்ல, உங்களுடைய பொருட்களை அல்ல, உங்களையே தேடுகிறேன். அந்த 15ல கடைசியில சொல்றார், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் பண்ணப்படவும் விரும்புகிறேன். இந்த பவுலின் மனநிலைக்கு என்றைக்கு திருச்சபை தலைவர் வருகிறார்களோ, திருச்சபையின் விசுவாசிகள் வருகிறார்களோ, மீட்கப்பட்ட கிறிஸ்தவர் இப்படிப்பட்ட மனநிலைக்கு வருகிறாரோ, அன்னைக்கு எழுப்புதல். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணு. ஒரு பிரபல மிஷனரி சங்க தலைவர் வேலூர் பட்டணத்தில் இருக்கிறார். தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் எழுதியிருந்த ஒரு புஸ்தகத்தில் படித்த இந்த கடைசி நாட்களில திருச்சபை கட்டடத்துக்கு, செங்கலுக்கும் சாந்துக்கும் தங்க பணத்தை செலவழிக்காம ஆத்துமாக்களுக்காக உங்கள் பணத்தை செலவழியுங்கள். வருமானங்கள் எல்லாம் ரெவென்யூ எதற்காக செலவழிக்கப்படுகிறது? கட்டடம் கட்டுவதற்காக, செங்கலுக்கும் மண்ணுக்கும் சாத்துக்கும் தான் செலவழிக்கப்படுகிறது. ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனந்த அறுவடை என்கிற புஸ்தகத்தை எழுதியிருந்தார். அதில் படித்தேன். அதில் எழுதியிருக்கிற வார்த்தை உண்மை நல்லது. அதுல ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணுங்க. அன்றைய நாளிலே பவுல் ஆத்துமாக்களுக்காக தான் செலவு பண்ணவும் பண்ணப்படவும் விரும்புகிறேன். இன்றைய சபையின் வருமானங்கள், காணிக்கை பணங்கள் யாருக்காக செலவழிக்கப்படுகிறது? இந்த நல்ல நாள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக நாங்கள் செலவு பண்ணணும். அப்போஸ்தலர் காலங்களில கால்களின் கீழே பாதங்களில் கொண்டு போய் தங்கள் காணியாட்சியின் சுதந்திரங்களை விற்ற தொகையை கொண்டு போய் வைக்கிறார்கள். அப்பதான் எழுப்புதல் ஏற்பட்டது. நல்ல நாளில் 100 வருஷத்துக்கு முன்னால வந்தான மிஷனரி, வெள்ளக்கார மிஷனரி, ஐரோப்பிய மிஷனரிமார்கள், ஒருவேளை அது லண்டன் மிஷனா இருக்கலாம், சிஎம்எஸ் கிறிஸ்தவ மிஷனரி சங்கமா இருக்கலாம், அமெரிக்கன் மிஷனரி சங்கமா இருக்கலாம், ஆங்கிலிக்கன், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்தாலோ அவன் எந்த இடத்துலயுமே வணிக வளாகங்களை வெள்ளக்கார மிஷனரிகள் கட்டல. இன்னைக்கு மெயின்லைன் சர்ச்சஸ் எடுத்து பாருங்க, எல்லாம் வணிக வளாகங்கள். அந்த வணிக வளாகங்களால் என்ன பிரயோஜனம் ஆத்துமாவுக்கு? சபை சார்ந்த கட்டடத்தோடு ஏராளமான வணிக வளாகங்கள். 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த மிஷனரிமார்கள் எந்த இடத்திலையும் வணிக வளாகங்களை அவர்கள் கட்டவில்லை. அப்ப எங்கே எழுப்புதல் வரும்? வரவே வராது. வணிக வளாகங்கள் தான் வளரும். சபையில் எழுப்புதல் ஏற்பட வேண்டுமானால் வணிக வளாகங்களுக்கெல்லாம் மூடு விழா போடுங்க. ஆத்துமாவுக்காக செலவழிங்க.
இன்றைய கிறிஸ்தவ உலகில காணப்படுகிற பழிவாங்குகிற மனநிலை, ஆரவாரத்தோடு கூடிய பெரும் சத்தத்தோடு கூடிய பெரும் திருவிழாக்கள், ஆராதனை என்கிற பெயரில் பெரும் திருவிழாக்கள், லட்சமா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதுக்கு லைட் ஷோ, லைட் செட்டிங்காக லட்சம் லைவ்ல போடுறதுக்கு கேமரா, ஏராளமான பணங்கள் வீணாக்கப்படுகிறது. இந்த காணிக்கை பெட்டியில போடப்படுகிற ஒவ்வொரு பணத்துக்கும் பரலோக தேவனுக்கு முன்பாக ஒரு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவன் சின்ன சபை வச்சிருக்கிறவனா இருக்கலாம், பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் கூடி வருகிற சபையை வைத்திருக்கிற மனிதராக இருக்கலாம். எவனிடத்துல அதிகம் கொடுக்கப்பட்டதோ ஆண்டவர் அவனிடத்துல அதிகம் கேட்பார். ஒருவேளை சின்னதா இருக்கிறா கவலைப்படாத, 40, 50, 100 பேர் தான் இருக்கிற கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு 100 பேருக்கு தான் அவனோட கணக்கு கேட்பார். கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கில் 10,000 பெருங்கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறாரே, அவன் கையில் ஆண்டவர் நிறைய கேட்பார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். பணத்தை ஆண்டவர் அதிகமா கொடுத்திருக்கிறார் அவங்ககிட்ட, ஆண்டவர் உங்கள்கிட்ட அதிகமா கேட்பார். மக்கள் அதிகமா கொடுத்திருக்கிறாரா, ஆண்டவர் உங்கள்கிட்ட அதிகமா கேட்பார். அந்த பயம், அந்த உக்கிரத்துவம் உனக்கும் எனக்கும் தேவை. நல்ல நாளில் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை உயிர்ப்பியும். சங்கீதம் 85:6 சொல்லுது, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவரே உம்முடைய ஜனமாகி எங்களை திரும்பவும் உயிர்ப்பித்தரும், எங்க திருச்சபையார உயிர்ப்பித்தரும், என்ன உயிர்ப்பித்தரும், எங்களை உயிர்ப்பித்தரோ. எங்க வாழ்க்கையில உயிர்ப்பித்தல், அந்த உயிர் மீட்சி உண்டாவதற்கு ஆண்டவரே ரிவைவ் ஏற்படணும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற ரிவிஷன் பண்ணுகிற அனுபவத்தை நாங்க அதை உபயோகப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே எங்களை மறுபடியும் திரும்பி பார்த்து தெளிவு பண்ணுங்க. அந்த குருடனுடைய கண்ணை 2ஆம் விசை தொட்ட ஆண்டவர் திருச்சபை மக்களாக எங்களை எங்க கண்களை 2ஆம் விசை தொடும். நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கோ. ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்போம். வெளிப்பாடுகளை நாங்க பெறணும். ரிவ்யூ, ரெவலேஷன், வெளிப்பாடுகளை பெற்ற மனிதனாக பெறுகிற சபையாக எங்களை என்ன மாற்றும் என்று தேவ கரத்துல நம்மிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எங்க மனதுல ஆழத்துல இருக்கிற எல்லா ரிவெஞ்ச், பழிவாங்குகிற தன்மைகள், பழிவாங்குகிற அந்த குணம், அந்த ஜென்ம ஸ்பாவம் இயேசுவின் நாமத்தினால ஒளியேற்றும், அறியேற்றும். தேவன் செயல்படுவதற்கு விட்டுக் கொடுக்கிற அனுபவத்தை தாங்க. சத்துருக்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன ஆண்டவர், சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்ன தெய்வமே, அப்படிப்பட்ட உம்மை போல அப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ளவனாக என்ன எங்களை சபையார தேவனே நீர் மாற்றுவீரார். ஆண்டவரே வருமானத்தை எதிர்பார்த்தல்ல சுவாமி, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் வேண்டும் என்கிற அந்த விருப்பம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட தாகம் இன்றைய திருச்சபை தலைவர்களுக்குள்ள உண்டாகட்டும் சுவாமி. எங்க வாழ்க்கையில எங்க மனதில் எல்லா ரிவெஞ்ச், எல்லா ஆரவார களியாட்டு நிறைந்த ஆராதனை, பெரு சத்தத்தோடு கூடிய திருவிழாக்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தருகிறோம். தொடர்ந்து எங்க வாழ்க்கையில தேவனே நீர் விரும்புகிற உயிர் மீட்சிய சங்கீதம் 119:25 சொல்லுது, சும்மா மண்ணோடு கூட ஒட்டி இருக்கிற உங்களுடைய வசனத்தின்படி உயிர்ப்பிங்கிற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தை கேட்ட பார்த்த எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உயிர் மீட்சிய மறுரூபத்தை, எழுப்புதல, மறுமலர்ச்சிய தேவனே உண்டாக்குகிறார். எங்கள் கண்கள் காண எங்க தலைமுறையில அப்படிப்பட்ட மகிமையான மாற்றங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களை சுத்தி இருக்கிற எங்கள் குடும்பத்தின் நபர்கள், நாங்கள் பங்கு பெறுகிற உள்ளூர் திருச்சபை மக்கள் யாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயிர் மீட்சியை கட்டி உலகளாவிய ஆண்டவரே யூனிவர்சல் சர்ச்ல உங்களுடைய உலகளாவிய திருச்சபையிலும் ஒரு பெரிய உயிர் மீட்சியை தேவன் உண்டு பண்ணுகிறார்.
முற்றிலுமாக உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். கனமும் மகிமையாக உமக்கே செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மாபெரும் உயிர் மீட்சியை உங்களிலும் உண்டாக்குவாராக. ஆமென், ஆமென்.